பாஸ்போர்ட்டா? அதுல இவனோட ஜாதகமே கிடைக்குமே. செம்ம சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேனே. எங்க தானே போட்டா? எங்க போயிருக்கோம்? மாயமா மறைஞ்சிருச்சு. மை காட், அப்போ யார் எடுத்திருப்பாங்கன்னு தெரியலையே. ஐயோ, சந்துரு, இவ எதுக்கு நம்மள கூப்பிடுறா? உள்ள கூப்பிட மாட்டியா? உள்ளவா சாமான்யா? என்ன இங்க திடீர் விஜயம்? புரியல. என்ன தேடி வந்திருக்க? என்ன விஷயம்? ஓ, ஃப்ரெண்ட பார்க்க வந்திருக்க. ஏன் வரக்கூடாதா? யாரு? நான் உன் ஃப்ரெண்டா? ஆமா. அன்னைக்கு சாப்பாடு சமைக்காத மேட்டர்ல ஜெயந்தி ஆண்டி மட்டும் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு அப்புறம் நீ தான் எனக்கு சப்போர்ட் பண்ண. அதுக்கப்புறம் தான் சூர்யாவே சப்போர்ட் பண்ணி பேசினாரு. சோ அந்த நிமிஷத்துல இருந்து நீ எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்ட. நீ எப்படி யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் உன்னை அப்படிதான் பாக்குறேன். என்ன சந்திர யோசிக்கிற? ஒண்ணுல, எல்லாம் புதுசா இருக்க மாதிரி இருக்கு, அதான். நீயே சொல்லு, ஃப்ரெண்ட்ஸ்னா என்ன பண்ணுவாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிப்பாங்க, எல்லா பர்சனல் விஷயத்தையும் ஷேர் பண்ணிப்பாங்க, கஷ்டம்னு வந்தா கூட நிப்பாங்க, என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சா ஜாலியா வெளியில சுத்துவாங்க. அண்ணா, நீ என்கிட்ட எந்த விஷயமும் ஷேர் பண்ணது இல்லையே. உனக்கு சமந்தாவை பிடிச்சிருக்கு. நீ சமந்தாவை லவ் பண்றனா ஸ்ட்ரெயிட்டா என்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே? ஆனா நீ சூர்யா கிட்ட சொல்லிருக்க. ஏன்? எங்க அண்ணன் கிட்ட சொன்னதுல என்ன பிரச்சனை? அண்ணன் கிட்ட சொன்னது பிரச்சனை இல்ல, ஆனா இந்த ஃப்ரெண்டு கிட்டயும் சொல்லிருக்கலாம். நான் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருப்பேன். இங்க பாரு சந்துரு, இப்ப நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி. நான் உன் அண்ணனோட வைஃப் ஆக போறவ, உனக்கு அண்ணி. சோ நீ தயங்காம எது வேணும்னாலும் என்கிட்ட சொல்லு. எங்க மேரேஜ் நடக்கிற அதே டேட்ல உன்னோட என்கேஜ்மெண்ட் நடக்கணும்னு ஆசைப்பட்டியா? சூர்யா கிட்ட சொன்னதா ராஜி ஆண்டி சொன்னாங்க. அதுக்கு சான்ஸே இல்ல. உனக்கும் சமந்தாக்கும் எனக்கும் அண்ணன் சூர்யாக்கும் ஒரே நாள் ஒரே மேடையில தான் மேரேஜ் நடக்கும். இப்ப ஹாப்பி தானே? உனக்கு என்ன தேவையோ அதை இந்த ஃப்ரெண்ட் கிட்ட கேளு, நான் உனக்காக பண்றேன். ஓகே. நீ என்ன ஃப்ரெண்டா நினைக்கிறது உண்மைனா இந்தா, இத வாங்கிக்கோ. என்னது? ஒரு சின்ன கிஃப்ட். வாவ், சூப்பர். உனக்கு பிடிச்சிருக்கா? யா, wonderful. I really like it. Thank you so much, சாமான்யா. ஃப்ரெண்ட்ஸ் குள்ள நோ தேங்க்ஸ், நோ சாரி. டேய் சந்துரு, நான் நினைச்ச மாதிரி நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட. உன்னை வச்சு பல பிளான் போட்டு வச்சிருக்கேன்.
செத்தாடா அந்த சமந்தா. ஆ, சரி சந்துரு, பாய். பாய். எவ்வளோ நல்ல பொண்ணா இருக்கா இந்த சாமான்யா. இவ்வளோ நாளா நாம தான் இவ்வளவு தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம். இனிமே அவ என்ன ஹெல்ப் கேட்டாலும் நம்ம பண்ணணும். ஐயோ போச்சு. என்னோட ஓல்ட் பாஸ்போர்ட் எங்க போச்சுன்னு தெரியலையே. யார் கையாவது மாட்டுச்சுன்னா அவ்வளவுதான். ஆமா, அது எப்படி அந்த பிளாக் காஃபி கைக்கு போச்சு? நல்ல வேலை, பார்க்காமலே எடுத்துட்டு வந்து கொடுத்தான். இப்போ அந்த பாஸ்போர்ட் சூர்யா கையும் இல்ல. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. யார் எடுத்திருப்பா? ஷோ, அவசரப்பட்டுட்டீங்க. சாம், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? ஒண்ணும் இல்ல சின்ன மாமா, அது வந்து பரவாயில்லம்மா, சொல்லு. என்னோட ஓல்ட் பாஸ்போர்ட் மிஸ் ஆயிடுச்சு சின்ன மாமா. ஆமாம்மா, அதான் பத்மா கல்யாண சமயத்துல காணாம போச்சாம்மா. அதுக்கே இப்ப வருத்தப்பட்டுட்டு இருக்க? இல்ல சின்ன மாமா, அது மறுபடியும் கிடைச்சது. என்னம்மா சொல்ற? ஆமா சின்ன மாமா, சூர்யா வந்து கொடுத்தாரு. நான் தான் ஏதோ அசால்ட்டா பழைய பாஸ்போர்ட் தானேன்னு குப்பையில தூக்கி போட்டுட்டேன். ஆ, மறுபடியும் சூர்யா போய் தேடினாரு, கிடைக்கல. நானும் தேடினேன், கிடைக்கல. இப்போ அது எங்க இருக்கு? அது எப்படி சூர்யா கைக்கு வந்துச்சு? அந்த கன்ஃபியூஷன்ல தான் இருக்கு. ம், ம். நீ தேடிக்கிட்டு இருந்த பாஸ்போர்ட் இதுதானான்னு பாரு. ரொம்ப தேங்க்ஸ் சின்ன மாமா. இதை எடுத்து வச்சது நீங்க தானா? ஆமா சாம், இது மட்டும் வேற யார் கையிலாவது கடிச்சிருந்தா என்ன ஆயிருந்துக்கும்? ஏ, சூர்யாவே இது பார்த்திருந்தா? நானே நினைச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் இந்த வீட்ல தங்க வச்சிருக்க முடியாது. அதுக்கப்புறம் உன் கனவு, ஆசை, லட்சியம் என்ன ஆகும்னு நீயே நினைச்சு பாரு. ஒரு போட்டோவுல என் தங்கச்சி மூஞ்சில பூசின கரைய தொடச்சதுக்கே சூர்யா எப்படி நடந்துக்கிட்டான்? நீ யாருன்ற உண்மை தெரிஞ்சா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு உனக்கு நான் சொல்லி புரிய வேண்டியதில்லை. சாரி மாமா, இனிமே நான் கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டேன். பரவாயில்ல சார். இந்த பாஸ்போர்ட் பத்மா கல்யாணம் முடிஞ்ச சமயத்துல ஒரு நாள் ஹால்ல பார்த்தேன். உன் சின்னத்தையும் பெரியத்தையும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்ப அங்க கடந்துச்சு. நல்ல வேலை, யாரும் அதை கவனிக்கவே இல்லை. உங்ககிட்ட கொடுக்கலாம் தான் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள நீ புது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி வாங்கிட்ட. சரி, இது என்கிட்டே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். ஆனா யாரோ எனக்கு தெரியாம என் ரூம்ல இருந்து இந்த பாஸ்போர்ட்டை எடுத்திருக்காங்க. அது யாருன்னு தான் தெரியல. இத பத்தி சூர்யா கிட்ட விசாரிச்சா தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமா சொல்றேன் சாம், இந்த வீட்ல நீ யாருன்ற உண்மையை தெரிஞ்ச ஆள் ஒருத்தங்க இருக்காங்க. அது யாருன்னு தான் எனக்கு தெரியல. எதுக்கும் நீ கொஞ்சம் சேஃபா இரு. அது யாரு என்னன்னு சீக்கிரமாவே நான் கண்டுபிடிக்கிறேன். ஆமா, இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க?
சூர்யா கிட்ட குரலை மாத்தி பேச போறான்ல, அதுக்கு தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நம்பர் கூட நானே பேசிக்கிறேன். நீ என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ற. நான் படிக்கும் போதே சின்ன வயசுல மேடையில மிமிக்ரி எல்லாம் பண்ணி பிரைஸ் வாங்கியிருக்கேன். தெரியுமா உனக்கு? இப்ப பண்ற பாரு. அரியை காந்தா, உனக்கு எவ்வளவு அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறேன், அதையெல்லாம் மறந்து விட்டு என்னை எட்டி உடைக்கிறாயே, இது உனக்கு நியாயமா? எப்படி எம்மா ராதா மாதிரி இருந்துச்சா? இப்படிதான் டிஆர் மகாலிங்கம் மாதிரி, பி சுன்னப்பா மாதிரி எல்லார் மாதிரி பேசுவேன். ஆமா, அவங்க எல்லாம் யாரு? ஞான சூன்யம். போன குடியா. இப்பவும் சொல்றேன், நான் பேசுறேன். ஐயோ, அதெல்லாம் உங்களுக்கு அனுபவம் பத்தாதுடா. அதுல நான் டாக்டர் பட்டம் வாங்கினேன். கொண்டா போன அப்படி. டயல் பண்ணிருக்கேன். இப்ப இப்படி பேசுறேன்னு பாரு. ஹலோ ஹலோ, நான் டயன் பேசுறேன். எந்த நம்பர் வேணும் உங்களுக்கு? நம்பர் சொன்னா 2 lakhs. ஹலோ, யாருங்க நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? உனக்கு வேண்டியது எங்கிட்ட இருக்கு, எனக்கு வேண்டியது உங்கிட்ட இருக்கு. உனக்கு வேண்டியதை நான் தரேன், எனக்கு வேண்டியதை நீ தரணும். நீயும் நானும் மாத்தி மாத்தி எடுத்துக்கலாம். 2 பேருக்குமே பிரயோஜனமா இருக்கும். நாம 2 பேரும் ஒரு டீல் போட்டுக்கலாமா? டீலா? என்ன டீல்? என்ன பேசிட்டு இருக்க? நீ ஒரு பாஸ்போர்ட் தேடிட்டு இருக்கீல்ல, அந்த பாஸ்போர்ட் என்கிட்ட இருக்கு. நான் அதை உனக்கு கொடுக்கணும்னா நீ எனக்கு 2 லட்சம் கொடுக்கணும். இல்லனா என்ன சிச்சுவேஷன் புரியாம நீ இப்படி பயந்து பேசணும். முதல்ல நீ யாருன்னு சொல்லு. உனக்கு வேண்டிய பாஸ்போர்ட் என்கிட்ட இருக்கு. டேய், யாரா நீ? தம்பி, மரியாதை குறைய குறைய அமௌண்ட் ஜாஸ்தி ஆகும். நீ ஜாஸ்தி பேச பேச உன்னோட ஜெயில் நாளும் ஜாஸ்தி ஆகும். பரவாயில்லையா? ஒரு முக்கியமான விஷயம் என் கையில இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப நீ திமிரா பேசிட்டு இருக்க. ஏய், என்னடா வேணும் உனக்கு? என்ன விடு. உனக்கு பாஸ்போர்ட் வேணுமா வேணாமா? யாருடைய பாஸ்போர்ட்? உங்க வீட்ல ஒரு அமெரிக்கா பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணோட பாஸ்போர்ட். அது எப்படி உன்கிட்ட வந்துச்சு? ரொம்ப நாளா அது என்கிட்ட தான் இருக்கு தம்பி. இப்பதான் அந்த பாஸ்போர்ட்டை நான் பார்த்தேன். என்னப்பா சொல்ற? எனக்கு கண்ணெல்லாம் இருட்டுது. இன்னொரு தடவை பாஸ்போர்ட் கீஸ் போட்டு போன் பண்ண சாகடிச்சிருவேன். வேடா போறேன். இவன் ஏன் இவ்வளவு கோவப்படுறான்? இவனுக்கு வேற நம்மள முறைக்கிறானுங்களே. ஏற்கனவே அண்டவரோட உட்கார வச்சானுங்க. இன்னைக்கு அவசரத்துல அது கூட போடாம வந்துட்டேன். இன்னைக்கு என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியலையே. நீங்க ஏண்டா கண்ணுல கடப்பார விழுந்த மாதிரி இப்படி முறைக்கிறீங்க? டேய், அவ ஏதோ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்காண்டா. என் கையில பாஸ்போர்ட் இருக்கிற வரைக்கும் நம்மள அவ ஒண்ணும் பண்ணும். பாஸ்போர்ட் எங்க? நான் தானே கொண்டு வந்தேன். நானே தொலைச்சிட்டேனா? டேய், பாஸ்போர்ட் நான் தொலைச்சதுக்கு நீங்க ஏன்டா முறைக்கிறீங்க? அதுல எங்க காசு இருக்குடா? டேய், நீ பேசுறதுல சுத்தமா லாஜிக் இல்ல. பொம்பளை தேடி லாஜிக் வந்த நீ எல்லாம் லாஜிக் பத்தி பேசுறியா? அடிங்கடா அவன. போதுண்டா. எப்பா, என்னடா இந்த அடி அடிக்கிறீங்க? அடிச்சு முடிச்சிட்டீங்கல்ல. இனிமே உங்களுக்கு எனக்கும் எந்த பேலன்ஸும் கிடையாது. எல்லாம் செட்டில். அப்படி என்ன எங்களுக்கு கொடுக்க வேண்டிய 40,000? 40,000?
என்னடா திடீர்னு குண்டை தூக்கி போடுறீங்க? முதல்ல 20,000 சொன்னீங்க, அப்புறம் நானா ஒரு 5 ரூபா தரேன்னு சொன்னேன், இப்ப 40,000 சொல்றீங்க. எப்பா இந்த செல்லு ஒரு 20,000 ரூபாய் போகும், இதை வச்சுக்க, மீதி 20,000 அப்புறம் கொடுக்குறேன். டேய் அது ஏன் போனு? உன் போனா? அப்ப ஏன் போன் எங்க? ஒழுங்கு மரியாதையா கேட்டப்பவே பணத்தை கொடுத்திருந்தா இப்ப எல்லாம் முடிஞ்சிருக்குல்ல. ஏய் அவள பணம் என்கிட்ட இல்லடா, ஆள விட்டுங்கடா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு வாரத்துல எங்களுக்கு பணம் வந்தே ஆகணும். ஒரு வாரமா? சரிடா, சரி, ஒரு வாரத்துல உங்க பணத்தை கொடுத்துடுறேன். முதல்ல என்ன விடுங்கடா. கண்டிப்பா கொடுத்துருவில்ல? கண்டிப்பா கொடுத்துருவேன்டா. சரி, எங்க கிட்ட அடி வாங்கி ரொம்ப டயர்டா இருக்கிற, உனக்கு தெம்பா ஒண்ணு கொடுத்து அனுப்புறோம். தெம்பா கொடுக்குறீங்களா? என்னடா மறு வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைக்கு மட்டன் சூப் கொடுக்குற மாதிரியே சொல்றீங்க. எதுவா இருந்தாலும் சீக்கிரம் கொடுத்து அனுப்புங்கடா, என்னால முடியல, மயக்கமா வருதுடா எங்க அப்பா. டேய் போய் அதை எடுத்துட்டு வர. ரொம்ப டயர்டா இருக்கு எங்க அப்பா. எங்கடா அரிசி வாங்குறீங்க, இந்த அடி அடிக்கிறீங்க? ஐயோ அப்பா முடியலடா, இந்த அடி அடிக்கிறீங்களடா. ராசா ஆ காட்டு. நீங்களே அடிப்பீங்க, நீங்களே ஜூஸும் கொடுப்பீங்களா? ஆ காட்டுமா? இந்தாமா ஜூஸ். அண்ணி சொல்லுங்க அண்ணி, என்னாச்சு? அது வந்து உள்ள வாங்க. என்ன நீ ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்னும் இல்ல சாம், தூங்கிட்டு இருந்த, திடீர்னு வாமிட் வந்துச்சு, அதான் கொஞ்சம் பதட்டமாயிடுச்சு. அண்ணி குட் நியூஸா? இதுக்கே பதட்டப்படுறீங்க, செலிப்ரேட் பண்ண வேண்டியதானே? இல்ல சாம், எனக்கே இன்னும் கன்ஃபார்மா தெரியல. என்ன அண்ணி, மேரேஜ் ஆன பொண்ணு வாமிட் பண்ணா மோஸ்டா அதுதானே இருக்கும். உங்களுக்கு டவுட்டா இருந்தா பிரெக்னன்சி டெஸ்ட் வாங்குவோம், அது வாங்கி செக் பண்ணி பாப்போம். அப்புறம் நம்ம 2 பேரும் டாக்டர் போய் பாப்போம், சிடி ஸ்கேன் எடுக்கலாம், அப்புறம் பேபி எப்படி இருக்குன்னு பாத்துடலாம். என்ன சொல்றீங்க நீ? எப்ப போலான்னு சொல்லுங்க. அவசரப்படாத சாம், நான் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல எனக்கு பேபி வேணான்னு தோணுது.